வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். கிறிஸ்துமஸ் பரிசாக புதிய வீடு ஒன்றை கட்டி அதனை ஏழை ஒருவருக்கு வழங்கி சிறப்பு சேர்த்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் முழகமூடு பகுதி இளைஞர்கள். உலகமெங்கும் கிறிஸ்துமஸை குடில்கள் அமைத்து வரவேற்பது வழக்கமான ஒன்று. கன்னியாகுமரி மாவட்டம் முழகமூடு தூய மரியன்னை தேவாலயத்தை வழிபாட்டிடமாக கொண்ட இளைஞர்கள் மாற்று யோசனையை முன்னெடுத்தனர். அதன்படி இல்லாதோருக்கு இயன்றதை செய்வது இறைவனுக்கே செய்யும் தொண்டு என்பதன் அடிப்படையில் புதிய குடில் ஒன்றை அமைத்தனர். ஆனால் அது வழக்கமான குடில் அல்ல. நிலையான வசிப்பிடமில்லாது உடல்நலக் குறைவால் வேலைக்கும் செல்ல இயலாமல் தவித்த ஒரு ஏழைக்கான குடியிருப்பாகும். 7 லட்சம் ரூபாய் செலவில் அவர்கள் கட்டித்தந்த புதிய வீடு அக்குடும்பத்தினருக்கு கிறிஸ்து பிறந்த நாளில் இணையில்லா மகிழ்வை கொண்டு வந்திருக்கிறது. நான் 20 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்தேன். அப்புறம் என் கணவர் இருதய நோய் இருந்து அப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு வேலை செய்ய முடியாது. அப்புறம் நல்லா 20 வருஷமாக நல்லா கஷ்டப்பட்டேன். பங்கு தந்தை யோசனையின் அடிப்படையில் குடிலுக்கு பதில் என்ற திட்டத்தை செயல்படுத்தி உள்ள இளைஞர்கள் ஆண்டுதோறும் இத்தகைய நற்செயலை தொடர்வது கூடுதல் மகிழ்வை தருவதாக கூறுகின்றனர். நாங்கள் இது வருஷம் இந்த பணியை நாங்கள் செய்துட்ருக்குறோம். இது எங்களுடைய 6வது வீடு. இதுவரைக்கும் 5 வீடுகள் நாங்கள் இந்த இதில் கட்டி கொடுத்துருக்குறோம். ஆனால் நாங்கள் அந்த குடிலுக்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த வீடுக்காக நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு தலைமுறை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுக்குது. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இந்த வீடுகளுக்கு போய் சந்திக்கும் போது அது எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தருது. இன்றைக்கி இந்த குடும்பம் பெற்றிருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த பணியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்திருக்குது. அடுத்த கிறிஸ்மஸுக்கு குறைஞ்சது இன்னும் ஒரு 2 வீடாவது கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து நாங்கள் செயல்பட்டுருக்கோம். நன்மை செய்ய உனக்கு வலுவிருக்கும் போது அதனை செய்ய தகுந்தவருக்கு செய்யாமல் இராதே என்ற விவிலியத்தின் மொழி வழி இந்த இளைஞர்கள் செய்யும் நற்செயல் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக தக்கலை செய்தியாளர் சுமன். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.